ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை பற்றி உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்வதற்காக நீண்ட நேரமாக கால் கடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். இதை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இரகசியம் என்று கூட நீ சொல்லலாம். இந்த இரகசியம் இத்தனை நாளும் உனக்கு தெரிந்திருக்கவில்லை. உனக்கு தெரிந்திருந்தால்தான் நீ இப்படி இருக்க மாட்டாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் தெரியுமா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது. ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் அதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்று நீ சற்று யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி சொல்வதை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இன்றே நீ முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் நான் உனக்கு பல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா? எந்த ஒரு நிலையிலையும் நான் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை யாரும் துன்புறுத்துவதற்கு இந்த அப்பன் அனுமதித்ததும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் காண நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் தருகின்ற இந்த விஷயங்கள் யாவுமே மேலும் மேலும் உன் வாழ்க்கையை வலிமைப்படுத்தத்தான் போகிறது. என் பிள்ளையே, கருப்பண்ணசாமி எதை உன்னிடத்தில் சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு சரியான புரிதலை கொடுத்துவிடும். அதன் பிறகு பரபரப்பாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனநிலை இப்பொழுது சாதாரணமாக மாறிவிடும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எந்த கஷ்டங்களுக்குள்ளும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக நீ எடுக்கின்ற உன்னுடைய முடிவுகள்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு இந்த கருப்பன் என் மூலமாக உனக்கு அந்த இரகசியத்தையும் சொல்லி விடுகிறேன். உன் வாழ்க்கையின் இரகசியம் என்றவுடன் என் குழந்தை பதற்றம் அடைந்து விட்டாயா? என் பிள்ளையே, அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உன்னுடைய எதிர்காலம் மறைந்து கிடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத இரகசியம் என்றால் என்னவென்று யோசித்துப்பார். என் பிள்ளையே, பல நாட்களாக எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளும் வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு இப்போது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ யோசித்து பார்க்க வேண்டும். எது நடந்தாலும் என்ன வந்தாலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நமக்கு ஏதாவது ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் போதுமே என்று நீ உன்னுடைய வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய மனதிற்குள் நீ யாரிடத்திலும் சொல்லிவிட முடியாமல் மறைத்து வைத்த சில விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன். என் குழந்தைக்கு பல விஷயங்களின் மீது ஆசைகளும் அதை எப்படியாவது பெற வேண்டும் என்ற எண்ணமும் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் தன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள், தன்னுடைய குடும்பம் என்று இவர்களுக்காக உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நீ தியாகம் செய்து விட்டாய். யாரிடத்திலும் இதுவரை எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது என்று நீ சொன்னது கிடையாது. நீ யாரையும் மனதார விரும்பினாலும் அதை பற்றி நீ வெளியில் சொன்னது கிடையாது. ஆனால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி எனக்கு அது தெரியுமல்லவா? என் பிள்ளையே, நீ எதற்காக ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்காமல் விட்டுவிட துணிகிறாய். அதையும் இந்த அப்பன் நான் நன்கு அறிவேன். பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன நன்மைகள் இருக்கிறது, என்ன தீமைகள் இருக்கிறது, என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீயாக முன்கூட்டியே கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அதனால் வரக்கூடிய சிக்கல்களையும் சவால்களையும் நீ சமாளிப்பதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக நாம் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு நீ இதுவரை இருந்து விட்டாய். இது ஒரு புறம் இருக்க, என் குழந்தை, உனக்கே தெரியாத இரகசியம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்று நீ நினைத்திருந்தால் இந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை
உன்னால் அடைந்திருக்க முடியும். ஆனால் நேரம் கடந்து விட்டதல்லவா? இனிமேல் அதை பெற நினைப்பதில் எந்த ஒரு பலனும் இல்லை. ஆனால் இப்போது ஒரு விஷயத்தின் மீது நீ ஆசைப்பட்டு கொண்டு ஒருவரிடத்திலுமே சொல்லாமல் நீ மறைக்கிறாய் அல்லவா? இந்த விஷயத்தையாவது சரியாக உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் முடியும் என்று நீ நினைக்கத்தான் செய்கிறாய். ஆனால் சில நேரங்களில் நமக்கு உதவிகள் செய்ய யாரும் இல்லை, இதுவெல்லாம் என்னால் முடியாது என்று நீயாகவே நினைக்கத் தொடங்கி விடுகிறாய். என் பிள்ளையே, முதலில் உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நீ உணரத் தொடங்க வேண்டும். உனக்கு உதவி செய்வதற்கு இந்த கருப்பண்ணசாமி நான் மட்டுமல்ல, உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் துணையாக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த லட்சியத்தையும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்திட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருப்பாயானால் தெய்வங்கள் உன்னோடு துணையாக இருந்து உன்னுடைய காரியத்தை அவர்கள் வெற்றியாக்கி கொடுப்பார்கள். அதன் பிறகு நீ நினைத்தது விடவும் சிறப்பான ஒன்று உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னை பற்றிய சிந்தனைகள்தான் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ வேண்டியதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த கருப்பண்ணசாமியின் பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. பிள்ளையே, இதற்கு முன்பு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டது என்று சொல்லி என்னிடத்தில் வருத்தப்பட்டாய் அல்லவா? ஆனால் உன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் கடந்து வர முடியும். உன்னால் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். என் பிள்ளையே, நீயாக ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட உன் கைகளில் கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை உனக்கு அமோகமாக இருக்கும். நீ நினைத்தது உனக்கு கிடைத்திருந்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்காது என்று சொல்லி நீயாகவே மன மகிழ்ச்சி அடைவாய். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன்னோடு இருக்கின்றவர்களால் உனக்கு நடத்தப்படும். உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் நீ இந்த வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் ஏராளம். பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று நீ யோசிக்கிறாயே தவிர உனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதையெல்லாம் நீ யோசிக்க மறந்து விடுகிறாய். உன்னை போல திறமை படைத்த குழந்தை வேறு யாரும் கிடையாது. உன்னால் முடியாது என்ற ஒரு விஷயம் இங்கு எதுவுமே கிடையாது. கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டபடியே மாற்றியும் கொடுக்கப் போகிறேன். அதுவரை நீ பொறுமையோடு உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.